போகர் 7000 முதற்காண்டம். கற்பூர தீப சமாதி. உங்கள் உடலை ஒளியாக்கி பாவங்களை அழிக்கும் போக ரகசியம். கற்பூரத் தீபம்போல் தீபமாகும் கடிதான பூரணம் வாவென்றே கூவும். பற்பூரம் போலத்த வாசிதான் போகும். பலபலவான் துன்பமொடு பாவமற்று போகும். அற்பூரக் காயமது அழியாதாகும். அதிமாயையில்லை அந்த கண்டத்தில்தான். உற்போரத் தோயவே சித்தருக்கு உறவாடல் மெத்த உண்டு உண்மையாமே. இந்த வீடியோவில் போகர் 7120வது பாடலில் மறைந்துள்ள கற்பூர தீப சமாதி நிலையை பற்றி பார்க்கப் போகிறோம். நான் சித்த ஞானத்தில் ஒரு எளிய மாணவன். விளக்கத்தில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். சாதாரண மனித உடலை கரியே இல்லாமல் எரியும் ஒரு கற்பூர தீபம் போல மாற்றுவது எப்படி என்று தெரியுமா? வாருங்கள் அந்த ரகசியத்தை அறிவோம். போகர் இந்த பாடலில் சமாதியின் உச்சநிலையை விளக்குகிறார். கற்பூர தீபம் என்பது வெறும் உவமை அல்ல. வாசியோக பயிற்சியால் நமது ஸ்தூல உடல் எந்த அசுத்தமும் இல்லாத தூய ஆற்றலாக, அதாவது ஒளி உடலாக மாறும் நிலையையே இது குறிக்கிறது. அப்போது பிராண ஆற்றல் மிக நுண்ணியதாகி உடல் வளர்ச்சிதை மாற்றம் நின்று காலத்தை வெல்லும் நிலை உருவாகும். இந்த மாற்றத்தால் முற்பிறவி கர்மவினைகள் பாவங்கள் கூட அழிந்துவிடும் என்கிறார். இந்த ஆழ்நிலை தியானத்தின் முழு ரகசியங்களையும் தொடர்ந்து அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த கற்பூர தீபநிலை என்பது வெறும் சித்தமல்ல, இது காயகல்பத்தின் உச்சகட்டம். உடல் அழியாத ஒளியுடலாக மாறி மாயை கர்மவினைகள் அனைத்தையும் கடந்து பிரபஞ்ச பேருணர்வுடன் ஒன்று கலக்கும் இறைநிலையை அடைவதே இதன் இறுதி நோக்கம். இதுவே சித்தர்கள் காட்டும் மரணமில்லா பெருவாழ்வு. கற்பூர தீபம். நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.